ஒரு அழகான இரவு முழு நிலா வானில் தென்பட அந்த அழகிய நகரம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தயாராகிக் கொண்டிருந்தது. சிறுவர்கள் அனைவரும் கிறிஸ்துமஸ் கிஃப்டுக்காக சாண்டா கிளாஸுக்கு லெட்டரை எழுதி கிறிஸ்துமஸ் ட்ரீயில் தொங்கவிட்டு உறங்கச் சென்றனர். சிறுவர்கள் நன்றாக உறங்கும் வேளையில் அந்த இரவு அழகிய வானில் சாண்டா கிளாஸ் தோன்றினார். அவர் சிறுவரின் வீட்டில் கூரையின் மேல் இறங்கி ஜன்னல் வழியாக மெல்ல மெல்ல இறங்கி சிறுவர்களின் வீட்டில் நுழைந்து அவர்கள் எழுதிய கடிதங்களை சேகரித்துவிட்டு வந்த வழியாகவே சென்று விட்டார். அவர் தனது பயணத்தை சாண்டாவேல்ட் நோக்கி தொடர்ந்தார். சாண்டாவேல்ட் இது மனிதர்களின் கண்ணுக்கு தெரியாத ஒரு அழகிய மாயாஜால உலகம். இங்கு வாழும் மனிதர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள். அதிலும் டிசம்பர் மாதம் என்றால் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஏனெனில் பூமியில் உள்ள சிறுவர்கள் எழுதி அனுப்பும் பரிசு கடிதத்தில் உள்ள விளையாட்டு பொருட்களை தயாரிப்பதே இவர்களின் தொழிலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அதற்காகத்தான் சாண்டா கிளாஸ் நம் வாழும் உலகிற்கு வந்து சிறுவர்கள் எழுதிய பரிசு கடிதத்தை சேகரித்து செல்ல வந்தார்.